ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நம்ம லைஃப்பில் இருக்க பழைய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்லாம் வெளியே போய் புது விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கைக்கூடி வர்றதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ ஞானி மாதிரி பேசுகிற நிறுத்திட்டு பொங்கல் பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். சின்ன வயசில் நம்மளாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது அது எவ்வளோ எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் இல்லை? ஸ்கூல் படிக்கிறப்போ சேர்ந்தாப்புல ஒரு 4-5 நாள் லீவ் வரும். அதுவும் சம்டைம்ஸ் வீக்கெண்டோடு சேர்த்து ஒட்டி வந்துச்சுன்னா ஒரு வாரமே கூட லீவ் கிடைக்கும். அதுலேயும் இந்த புது படம் டிவியில் போடுவாங்க. வீட்டில் நல்லா கரும்பு ஒரு பெரிய கட்டு வாங்குவாங்க. அப்போது பொங்கல் சாப்பிட்றதுக்கும் அந்த கரும்பு சாப்பிட்றதுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வருமே, அதுவே ஒரு தனி ஹாப்பினஸ் தான். அதுலேயும் ஊருக்கு போய் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் இன்னும் ஃபன்னு. ஊரில் மாட்டு பொங்கல் செலிப்ரேஷனும் வேறு லெவலில் இருக்கும். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் மாடோட கழுத்தில் வந்து கரும்பு, கிழங்கு இதெல்லாம் கட்டி விட்டுருவாங்க. சின்ன பசங்க கேம் இது. ஸோ அதை வந்து யார் போய் எடுத்துகிட்டு வரா அப்படின்றது தான் வந்து கேம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். பட் காலம் போன போக்கில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் வீட்டில் ஃபேமிலி கூட இல்லாமல் இவ்வளோ தூரத்தில் இங்கேருந்து ஜஸ்ட்டு பொங்கலுன்ற ஒரு ஐதீகத்துக்காக பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி இங்கே கரும்பும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கப்போ அதோட அருமை நமக்கு தெரியாது. பட் அதுதான் நம்ம ஃபேமிலி கூட இருக்க போகிற லாஸ்ட் பொங்கல் அப்படின்றதும் நமக்கு எப்போவுமே ஹிட் ஆகாது. லைஃபோட ரேஸ்க்கு நடுவில் வேலைக்காகவோ இல்லை ஃபேமிலிக்காகவோ இல்லை எஜுகேஷனுக்காகவோ ஏதோ வேரியஸ் ரீசன்ஸ்க்காக ஃபேமிலி விட்டு தூரமாக நம்ம வந்து இருப்போம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அந்த டைம் நம்ம ஃபேமிலி கூட இருந்தது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான, எவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு விஷயம் அப்படின்றது அப்போ தான் ஆக்சுவலி ஹிட் ஆகும். அது உங்களில் எவ்வளோ பேருக்கு ரிலேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் வீட்டிலேருந்து தூரமாக தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரிலேட் ஆகும். அதே போல் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பொங்கல் முடிச்சு இந்த மாட்டு பொங்கல் வந்தோடனே ஹாப்பி பர்த்டே தூக்கிட்டு ஒரு கூட்டம் கிளம்பும் பாருங்கள். அந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆள் தான். ஸ்கூல் படிக்கிறப்போ இல்லை, இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுவும் ஒரு என்னதான் ஒரு மொக்க காமெடினாலும் அதை எல்லா வருஷமும் மறக்காமல் பண்ணுறதுல அதில் ஒரு தனி சந்தோஷம். ஆனால் அதெல்லாம் இருக்கட்டும், பொங்கலோட ஒரு மேஜர் டாஸ்கே வந்து வீடு க்ளீன் பண்ணுறது தான். எப்பா ஒரு தடவையும் பொங்கலுக்கும் அந்த போகிக்கும் முன்னாடி வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் தேவையில்லாமல் எடுத்து கீழே போட்டு தொலைச்சி மறுபடியும் தூக்கி மேலே வச்சு சம்மந்தமே இல்லாமல் போட்டு வேலை வாங்குவாங்க. ஸோ அதுவும் வந்து அந்த டைமில் செம்ம கடியான டாஸ்காக இருந்தாலும் வீட்டில் அக்காங்க கூட அம்மா கூட சேர்ந்து கதை பேசிட்டு ஆளாளுக்கு ஒரு வேலையை பிரித்து செய்கிறதுமே அதுவே ஒரு தனி சந்தோஷம்தான். பட் அது அப்போ புரியல, இப்போ புரியுது. அந்த ஒரு சட்டி பொங்கலை வச்சு அந்த பொங்கல் காலி ஆகிற வரைக்கும் டெய்லி அந்த பொங்கலை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ அது டார்ச்சராக தெரிஞ்சுது. இப்போ அந்த பொங்கல் இல்லையே அப்படின்றது ஒரு மேஜர் மிஸ்ஸிங்ஸாக இருக்குது. அதே போல் சின்ன வயசுலேருந்து அம்மா எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கப்போ சும்மா கூட நின்று வேடிக்கை பார்த்து ஃபன் பண்ணிவிட்டு இப்போ அந்த வேலையெல்லாம் நம்ம எடுத்து செய்கிற ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது தான் ஓகே, நமக்கு வயசாகிடுச்சு, நம்ம இப்போ ஒரு அடல்ட், நமக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்றது வந்து ரியலைஸ் ஆகுது. அது கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டியாக தான் இருக்குது. நம்ம பேரண்ட்ஸுக்கும் வயசாகுது, நமக்கும் வயசாகுது அப்படின்றது வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். பட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்ல. அதே போல் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் சாமி கும்பிடும் போது என்னென்ன செய்யணும், வீட்டில் எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குது, ஆர் பேசிக்கான ஒரு சில ப்ராக்டிசஸ் வந்து நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது இருக்கிற டைமில் அவங்க அதை செஞ்சுருவாங்க. அது என்னன்னு கூட நம்ம கேட்டிருக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்துருக்க மாட்டோம். பட் அவங்க இல்லாத டைமில் தான் வந்து அதோட அருமை நமக்கு புரியும். ஸோ அவங்க இருக்கும் போதே அவங்க கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா பேசி அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன, சாமி கும்பிட்றப்போ என்னெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது கேட்காமலே நம்ம விட்டோன்னா நம்ம கல்ச்சரில் நம்ம ட்ரெடிஷன்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியாமலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அட் அ சர்டன் பாயிண்ட் அது அழிஞ்சே போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓவரால் அந்த சின்ன வயசில் இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ இல்லைனாலும் நம்ம இனி நம்மளோட லைஃப்பை பில்ட் பண்ணுற ஒரு பாயிண்டில் இருக்கோம். ஸோ நம்ம அப்பா அம்மா அதற்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் நம்மளும் கொடுத்து எக்ஸைட்மெண்ட்டோடு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸை கொண்டாடினா தான் எப்போவும் வழியாக அந்த ட்ரெடிஷன் வந்து நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் உங்களோட பொங்கலை நல்லபடியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். டாடா, பாய், டேக் கேர்.